ஆர்கானிக்கா தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். அது எனக்கு பின்னாடி பாருங்க, முழுக்க கையில தான் மேக்ஸிமம் பண்ண முடியுங்க. இலவஞ்சி காய் சாமி பியூர் இலவ மஞ்சள் மட்டும் உள்ள ஸ்டோர் ஆயிரும். இவ்வளவு சுத்தமான இலவ மஞ்சா வந்திருக்கு. இந்த அளவு ஸ்டிப்னஸ் கொடுத்து இழுத்தாலும் எவ்வளவு ஹெவியா இருக்கு பாருங்க. நாம வந்து மெத்த ரெடி பண்றதுக்கு உண்டான சிசிடிவி கேமரா முதல் கொண்டு நம்ம ரெக்கார்ட் கொடுத்துறோம். தமிழ்நாட்டிலேயே யார்ட்டுமே கிடைக்காத 3 இன்ச் திக்னஸ் வருங்க. ஒரு ஆள் தாராளமா தூங்கக்கூடிய மெத்திங்க. ஒரு 12 கிலோவில் பஞ்சு போட்டு ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி டபுள் லேயர் பேக்கிங்ல பண்ணும்போது என்ன கஸ்டமர் நீங்களே செலக்ட் பண்ணி மெத்தி எந்த காலகட்டத்தில் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். வெல்கம் டு கிருஷ்ணா மேட்ரஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில ஒரு இயற்கையான பொருள் ஆர்கானிக்கா தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தி தான் முழுசா பார்க்க போறோம். அது என்னன்னா இலவம் பஞ்சில இருந்து எப்படி மெத்தையை தயாரிக்கிறாங்கிறத பார்க்க போறோம். இது பாருங்க, எனக்கு பின்னாடி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாமே இலவம் காய் சீசன் டைம்ல எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணதுங்க. அந்த இலவம் காய் எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இந்த காயை அப்படி உடைக்கும் போது இதுல இருந்து விதையோட இருக்கிற தண்டு விதையோட இருக்கிற இலவம் பஞ்சு மட்டும் வரும். இந்த பஞ்சை எப்படி பியூரிஃபை பண்ணி அதுல இருந்து மெத்தை எப்படி தயாரிக்கிறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்னைக்குமே ஒரு இயற்கையான பொருளை வந்து ரெடி பண்ணி அதை ஒரு ப்ராடக்டா ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க கையில தான் மேக்ஸிமம் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி தான் இந்த இலவம் காயை உடைக்கிறது எல்லாமே கையில தாங்க. இதுக்குன்னு ஒரு மிஷினரி கிடையாது. இந்த பெட் ரெடி பண்றதும் முழுக்க கைவினை பொருளுங்க. 90% கையில ஒர்க் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒவ்வொரு காயும் இப்படி சுத்தியில தட்டி உடைச்சி அதுல இருந்து இந்த பஞ்சு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியா கையில ஒவ்வொன்றா எடுக்கும் போது மட்டும்தான் சுத்தமான இலவ மஞ்சு கிடைக்கும். அதைத்தான் நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இதுல இருந்து மெத்தை எப்படி ரெடி பண்றாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. எனக்கு போட்டு ஒரு காய் இப்படி போட்டு சுத்தியில போட்டு தட்டி உடைச்சிட்டு இருக்கீங்க. உலமஞ்சி காய் சாமி இது இப்படி கையில தான் உடைச்சி சுத்தியில தட்டி தான் உடைச்சி எடுக்கணுமாக்கா? ஆமா, கையில தான் தட்டி கையில தான் எடுக்கணும். இந்த பஞ்சுல நீங்க இந்த பஞ்சு உடைச்சி வெளியில எடுக்கிறீங்களா? இந்த பஞ்சினால என்ன பயனுக்கா? என்ன பயன்? மெத்த போட்டு படுத்தா உடம்பு வலி கை கால் வலி எந்த வலியும் இருக்காது. நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது முழுக்க இயற்கையில வர காய வச்சு ரெடி பண்றதுங்களா? ஆமாங்க, வேற எந்த காயுமே கிடையாது. நாம இதுக்கு முன்னாடி ஒரு இலவம் பஞ்சு காயில இருந்து அதுல இருக்கிற பஞ்ச விதையோட இருக்கிற பஞ்சை எப்படி பிரிக்கிறாங்கிறதா பார்த்தா, அந்த பிரிச்சு எடுத்த பஞ்சை கொண்டாந்து மிஷின்ல போடும்போது எப்படி பியூரிஃபை பண்றாங்கிறதா இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அங்க விதையோட இருக்கிற பஞ்சை பிரிச்சு எடுத்த பஞ்சை கொண்டாந்து இந்த மிஷின்ல இப்படி போடும்போது என்னன்னா, இதுல இருக்கிற தண்டு விதை தனியா பிரிஞ்சிடும். பியூர் இலவம் பஞ்சு மட்டும் உள்ள ஸ்டோர் ஆயிரும். அந்த பஞ்சை தான் நம்ம மெத்தைக்கு பயன்படுத்துறோம். அந்த மிஷின்ல போட்ட விதையோட இருக்கிற பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்க எப்படி பியூரா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். வெண்மேகமா நல்லா படர்ந்து போய் ஒரு துளி விதை கூட இல்லாம தண்டு இல்லாம எவ்வளவு சுத்தமான இலவம் பஞ்சா வந்திருக்கு. இந்த பஞ்சை எடுத்துட்டு போய் தான் நம்ம மெத்தையிலேயே போட்டு யூஸ் பண்ணி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு இலவம் மெத்தையில மெத்தை எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னா அதுல பஞ்சு எவ்வளவு பியூரா இருக்குன்னு பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மேலே யூஸ் பண்ணுற துணியும் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு தான் பார்க்கணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா மேட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே 200% பியூர் காட்டனில் பாம்பே டேயிங் கிளாத்துங்க. அதுவும் 400 GSM இருக்கிற நல்ல பாம்பே டேயிங் கிளாத்துங்க. அது இல்லாமல் ஆஸ்பியர் கிளாத்து, இந்த மாதிரி பாம்பே டேயிங் ஆஸ்பியர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். துணியோட குவாலிட்டி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல லக்ஸுரியாக இருக்கக்கூடிய பிளைன் கலர்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை உங்களுக்கு லக்ஸுரியாக மல்டி கலரில் வேணாலும் எல்லா கலர்லேயும் இருக்குது. துணியோட குவாலிட்டி பாருங்கள். நாங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிப்னஸ் கொடுத்து இழுத்தாலும் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள். 400 GSM இருக்கிற கிளாத்துங்க. சுற்றியும் குறைஞ்ச ஒரு 60-70 கலர் கொடுத்துருக்கோம். நாம எல்லாமே கஸ்டமைஸ் சைஸ்ல தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இலவம் பஞ்சு காயில இருந்து பிரிச்சு எடுத்த விதையோட இருக்கிற பஞ்சை கொண்டாந்து மிஷின்ல போடும்போது அது பியூரா நல்லா சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமான இலவம் பஞ்சு வெண்மேக மாதிரி கிடைச்சிடும். அந்த இலவம் பஞ்சை தான் நம்ம மெத்தையில போட்டு ஃபில் பண்றோம். இப்படி ஒவ்வொரு மெத்தையிலையும் பாத்தீங்கன்னா பாக்ஸா உள்ள பஞ்சு ஃபில் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெத்தை உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். நாம எல்லாமே வந்து சுத்தமான இலவம் பஞ்சில ரெடி பண்ற மெத்தை எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல தான் பண்றோம். அப்படி பாக்ஸ் டைப்ல பண்ணும்போது என்ன, மெத்தை சீக்கிரம் அமர்ந்து போகாம லைஃப் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம வந்து மெத்தை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான சிசிடிவி கேமரா முதல் கொண்டு நம்ம ரெக்கார்ட் கொடுத்துறோம். ஏன்னா உள்ள வந்து சுத்தமான இலவம் பஞ்சு தான் வைக்கிறாங்களா என்னங்கிறத கஸ்டமர் நீங்கள் கண் முன்னாடி நேர்லேயே பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இவ்வளோ நேரம் ஒரு இலவம் பஞ்சு காயிலிருந்து அதில் இருந்து விதையோடு இருக்கிற பஞ்சை பிரித்து எடுத்துகிட்டு வந்து அந்த பஞ்சை மிஷினில் போட்டு பியூரிஃபை பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்த்தோம். அந்த பியூர் சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான இலவம் பஞ்சில் மெத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கிருஷ்ணா மேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே யார்ட்டுமே கிடைக்காத டிராவல் பெட்டுங்க. இலவம் மஞ்சள் டிராவல் பெட்டு நாம மட்டும் தான் பண்ணி தரோம். இதுல பாருங்க, இந்த மெத்தை நீங்க ஈஸியா எங்க வேணாலும் ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். இதுல படுத்து தூங்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா முதுகுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா மெது ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இந்த மெத்தையை வந்து நீங்க சிங்கிள் காட்டாவும் வாங்கிக்கலாம். இல்ல ஒரு கம்பெனி மேட்ரஸ் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா கம்பெனி மேட்ரஸ் ஹீட் ஆகுது, அதுக்கு மேல ஒரு பியூர் இலவம் மஞ்சள் மெத்தை போட்டு ஒரு டாப்பரா யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன சைஸ் கொடுத்தாலும் சரி, டபுள் காட்டு, குயின் சைஸ், கிங் சைஸ், இந்த மாதிரி எந்த சைஸ்
சைஸ் கொடுத்தாலும் அந்த சைஸில் நாங்கள் மெத்தை ரெடி பண்ணி தருவோம். இந்த ட்ராவல் பெட்லேயே அதுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் வரும். இந்த சிங்கிள் கார்ட் ட்ராவல் பெட்டு வெறும் 1600 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த சைஸ்னா எங்களோட பிரெட் அண்ட் பட்டர் ப்ராடக்ட்டுங்க, ஹாஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவோம். இது எங்கே வேணாலும் நம்ம வீட்டு ஹாலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கைத்து கட்டில் வச்சிருக்காங்க கட்டில் போட்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இதோட திக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா 3 இன்ச் திக்னஸ் வருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இன்ச் திக்னஸ் வரும். இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 2500 தாங்க. 2500 பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணி நாங்கள் ஆஃபரில் கொடுத்துட்றோம். இப்போ பார்க்க போகிற மெத்தை என்னன்னா சிங்கிள் கார்ட் மெத்திங்க. நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே இந்த பெட் ரெடியாக இருக்குங்க. சிங்கிள் கார்டு ஒரு ஆள் தாராளமாக தூங்கக்கூடிய மெத்திங்க. இதோட சைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 3 அடி அகலமும் 6.5 அடி நீளம் வரும். பியூர் காட்டன் பாம்பே டைங் கிளாத்தில் போட்டு ரெடி பண்ணுறோம். இதோட திக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா 6 இன்ச் திக்னஸில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் ஹைட்டில் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தலகாணி, மெத்தையோட கவரு, தலகாணியோட கவர் இது எல்லாமே கொடுத்துரும். மெத்தை பாருங்க எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது. இலவ மஞ்சு மெத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்டிப்பாக ஒரு 12 கிலோவில் பஞ்சு போட்டு ரெடி பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம். நாங்கள் ஆடியில் மட்டும் ஆஃபர் கொடுக்கலீங்க, 365 நாள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த சைஸாக வந்து பார்க்க போகிறதுனா நார்மலாக எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய இரும்பு கட்டில் அளவுங்க. அது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் இருக்கும். அந்த மெத்தை தான் அங்கே நிறுத்தி வச்சிருக்கோம். இதோட திக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா சொன்ன மாதிரி தான் 6 இன்ச் திக்னஸ் வந்துடும். 16 கிலோ பஞ்சு போட்டிருப்போம். 2 தலகாணியோட மெத்த கவர், தலகாணியோட கவர் இது எல்லாமே சேர்த்து கொடுத்து ஆஃபரில் கொடுக்கும்போது இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் வெறும் 7000 தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரியும் நாங்கள் பண்ணி தந்துடுறோம். இன்னைத்த காலகட்டத்தில் எல்லா கல்யாண சீர்வரிசையிலையும் கொடுக்கக்கூடிய சைஸு தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோங்க. அதுதான் குயின் சைஸ் மெத்திங்க. எங்ககிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய சைஸும் அந்த குயின் சைஸ் தாங்க. அந்த குயின் சைஸ் மெத்தையோட மெஷர்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 5 அடி அகலம் இருக்குங்க, 6.25 அடி நீளம் இருக்குங்க. இதோட திக்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா 7 இன்ச் டபுள் லேயரில் தான் எப்போவுமே நாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். எதுக்காக 7 இன்ச் டபுள் லேயர்னு கேட்டிங்கன்னா இலவமஞ்சு மெத்தை படுத்து தூங்கும்போது என்ன யூஸ் பண்ண அமர்ந்து வெளியில் எக்ஸ்பெண்ட் ஆகுங்க. இந்த மாதிரி டபுள் லேயர் பேக்கிங்கில் பண்ணும்போது என்னன்னா மெத்தை வெளியில் பிரிங்கிட்டு வராமல் இருக்கும், மெத்தை சீக்கிரம் அமுந்து போகாமல் லைஃபும் கிடைக்குங்க. அதுக்காக தான் இந்த 7 இன்ச் டபுள் லேயரில் நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய சைஸ் மெத்தை எல்லாமே 7 இன்ச் டபுள் லேயரில் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஆஃபர்லன்னு பார்த்தீங்கன்னா 1 2 மொத்தம் 3 தலகாணி ஆஃபரில் கொடுத்துருங்க. 3 தலகாணியோட சேர்த்து இந்த மெத்தையோட கவரு, தலகாணியோட கவர் இது எல்லாமே நாங்கள் ஆஃபரில் கொடுத்துறோம். இதோட ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் 11,500 தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மெத்தைக்கு நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோங்க. அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடிய சைஸ் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் கிங் சைஸ் மெத்தைங்க. ராஜா பெட்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. 6.25 அடி நீளம் இல்லை 6 அடி நீளம் எதுவாக இருந்தாலும் சரி. அகலம் பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்கும். இவ்வளோ பெரிய சைஸ் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் நாங்கள் 8 இன்ச் டபுள் லேயரில் தான் பண்ணி தரோம். 8 இன்ச் டபுள் லேயரில் பண்ணும்போது இந்த கிங் சைஸ் மெத்தை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கொடுக்குறோம். 15,000 மெத்தையை மட்டும் நம்ம கொடுக்கலிங்க, கூட மெத்தை கூட 4 தலகாணி கொடுக்குறோங்க. 4 தலகாணி, மெத்தையோட கவரு, தலகாணியோட கவரு இது எல்லாமே கொடுத்துறோம். டெலிவரி நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம். ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லை பட்ஜெட்டில் வேணாம், இல்லை 7 இன்ச் டபுள் லேயரில் வேணாலும் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு 6 இன்ச்சில் வேணாலும் நம்ம கஸ்டமைஸாகவும் பண்ணி தருவோம். கஸ்டமைஸில் இந்த மாதிரி சைஸை மட்டும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணல. எங்களை சுற்றி பாருங்கள், கலர் வெரைட்டி ஏகப்பட்டது இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 60-70 கலர் வச்சுருக்கோம். உங்களுக்கு லக்ஸுரியாக ப்ரீமியமாக பிளைன் கலரில் வேணாலும் நாம் ரெடி பண்ணி தருவோம். எல்லாமே கஸ்டமைஸாக கஸ்டமர் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நாம் எல்லாமே பண்ணி தரோங்க. இந்த மாதிரியான இலவமஞ்சு மெத்தையில் நீங்கள் படுத்து தூங்கும்போது உங்களுக்கு உடம்புல கொஞ்சம் கூட ஹீட் வரவே வராதுங்க. ரெண்டாவது இந்த மெத்தை எந்த காலகட்டத்தில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி படுத்து தூங்கினா உங்களுக்கு முதுகு வலியும் வராது, கண்ணு பொங்கிறது இல்லை தலை எரிச்சலாக இருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் இந்த இலவமஞ்சு மெத்தையில் எப்போவுமே வராது. நம்மளோட ஃபேக்ட்ரி ஈரோடு பவானியில் மட்டும் இல்லைங்க, சென்னை மாதாவரத்துலையும் நாம் வச்சுருக்கோம். சுத்தமான இலவமஞ்சு மெத்தை வேணும்னா எங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறோம். வேணுங்கிறவங்க எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் டோர் டெலிவரி பண்ணித்தரோம்.